இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதிகர். இன்று டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். தமிழில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அதுக்கு உங்களுக்கு பொருள் தெரியுமான்னு தெரியல. கையருநிலைன்னு சொல்லுவாங்க. அதாவது எனக்கு யாருமே கிடையாது, எனக்கெல்லாம் கை விட்டாங்க, எந்த ஒரு உதவியும் இல்லை, எனக்கு எந்த ஒரு எனக்கு யாருமே கிடையாது, நான் தனி ஆள், ஒத்த ஆள், எனக்கு யாருமே எனக்கு இல்லை. இந்த நிலை தான் கையருநிலைன்னு சொல்லுவார். எளிமையாக பொருளாக தான் அதுக்கு அர்த்தம். அதுக்கு எல்லாம் கை விட்டாங்கன்னு அர்த்தம். அதுக்கு இந்த வார்த்தையை தான் கிட்டத்தட்ட இன்றைய முதல் வாசகத்தில் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரை பார்த்து சொல்கிறாங்க, கடவுளே நீங்கள் என்ன கை விட்டுட்டீங்க, நீங்கள் என்ன கை விட்டுட்டீங்க, நாங்கள் நீதியோடு இருக்கிறோம், ஆனால் நாங்கள் உங்கள் கண்ணுக்கு தெரியுறது கிடையாது, நாங்கள் நேர்மையாக இருக்கிறோம், நீங்கள் நேர்மை உங்கள் கண்ணுக்கு தெரியுறது கிடையாது. இன்றைய வாசகம் பாருங்களேன். என் வழி ஆண்டவருக்கு மறைவாய் உள்ளது, என் நீதி என் கடவுளுக்கு புலப்படவில்லை என்று யாக்கோபே நீ சொல்வது ஏன்? ஆண்டவர் கேட்கிறார். கடவுள் எனக்கு கைவிட்டார், என்ன எங்க கடவுள்லாம் பார்க்க செய்ய போகிறாரா? இன்றைக்கு பல தருணங்களில் நாம் இப்படி நினைப்பது உண்டு. சிந்திச்சு பாருங்களேன். குடும்பத்தில் கஷ்டம், குடும்பத்தில் சோதனை, பிரச்சனை, பண கஷ்டம், மன கஷ்டம் எவ்வளோ வச்சுக்கோமே. கடவுள் என்ன விட்டுட்டாரு, கடவுள் எனக்கு எதுவுமே செய்கிறது கிடையாது, மன ஆறுதலோ மன நிம்மதியாக கிடையாது, கடவுள் என்ன இப்படி இந்த புலம்பல் இருக்குது. அதற்கெல்லாம் இன்றைய தியானம், இன்றைய வாசகங்கள் நமக்கு தடை போடுது. புலம்பாத. கடவுள் தன் பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடுவது கிடையாது, ஒருபோதும் கைவிடுவது கிடையாது. அப்பாவுக்கு தெரியும், நாமெல்லாம் மனுஷ பிறவிகள், மனுஷனாக எப்போ பிறந்தோமோ அப்போ மனுஷனாக பிறக்கிற ஒவ்வொருவரும் ஏசப்பாவை தவிர அனைவரும் பாவிகள், பாவம் செய்யக்கூடியவர்கள் இல்லையா? குற்றம் இருக்கு தான் செய்யும், மனுஷன் அப்படி தான் இருப்பான் என்று அப்பாவுக்கு தெரியும். அந்த குற்றத்தை எல்லாம் மறந்து மன்னித்து தான் ஏசப்பா கடவுள் நம்மளை தான் பக்கம் தூக்கி வச்சுக்கிறாரு. ஒரு தமிழ் நூலில் இவ்வாறு வரும், குற்றம் புரிதலே எமக்கு இயல்பு, குணமா கொள்ளுதலே உமக்கு இயல்புன்னு சொல்லுவாங்க. திருவாசகம்னு நினைக்கிறேன், எந்த நூலில் தெரியல. குற்றம் புரிதலே எமக்கு இயல்பு, தப்பு செய்வது எனக்கு இயல்பு, கடவுளே எனக்கு இயல்பு. குற்றம் புரிதலே எமக்கு இயல்பு, குணமா கொள்ளுதலே உமக்கு இயல்புன்னு சொல்லுவாங்க. அதை குணப்படுத்தி மன்னித்து எங்களை ஏற்றுக்கொள்வது உமக்கு இயல்பு, கடவுளுக்குரிய பண்பு அது. இதையெல்லாம் நாம் மறந்து போயிடுறோம். இவ்வாறு மறந்துதான் இன்றைய வாசகம் சொல்றாங்க, இஸ்ரேல் மக்கள் சொல்றாங்க பாருங்க, என் வழி ஆண்டவருக்கு மறைவாய் உள்ளது, என் நீர் கடவுளுக்கு தெரியவே இல்லை, கடவுளை கைவிட்டாரு, கடவுளை பார்க்கறது கிடையாது. ஏனென்றால் இஸ்ரேல் மக்கள் பாபிலோனில் அடிமையாக இருக்கிறாங்க. அவங்க கடவுளை வெறுத்து பேசினாங்க, கடவுள் காட்டிய பாதையில் போல, கடவுள் காட்டிய பாதையில் அவங்க பயணிக்கலை. அப்போ கடவுள் தண்டனை கொடுக்குறாரு, பாபிலோனுக்கு அடிமையாக அங்கே போயிட்டு கஷ்டப்படுறாங்க. அங்கே இருந்து பாடுகின்ற புலம்பல். கடவுள் சொல்கிறாரு பாருங்க, நான் அவனை கைவிடுவேன், நான் அவனை கைவிடுவேன்னா நான் உன்னை கைவிடவே மாட்டேன். நேற்று வரை நான் சொன்னேன், நான் கழுகுகள் போல இறக்கை விரித்து உயரே செல்வர், அவர்கள் ஓடுவர் களைப்படையார், நடந்து செல்வர் சோர்வடையார். அப்போ என்ன அர்த்தம்? நான் உன்னை காபந்து பண்ணுவேன்டா, நீ கவலைப்படாத, என் மேல் நம்பிக்கையோடு இரு, நான் உன்னை காபந்து பண்ணுவேன். நான் உன்னை ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, நம்பிக்கையை மட்டும் விட்டுறாத, நம்பிக்கையோடு மட்டும் இரு, நான் உன்னை பார்த்துக்கிறேன். இன்றைக்கு அந்த வார்த்தை இங்கே கவனிங்களா? இங்கே ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களோ புதிய ஆற்றல் பெறுவர்.
கழுகுகள் போல் இறக்கை விரித்து உயரே பறப்பர். அவர்கள் ஓடுவர் களைப்படையார், நடந்து செல்வர் சோர்வடையார். நீ என் மேல நம்பிக்கையோடு இரு. நீ நம்பிக்கையா இருந்தால் உனக்கு அனைத்தும் நடக்கும். அந்த நம்பிக்கையை விட்டுட்டு நீ என்ன பண்ற, எனக்கு ஒண்ணுமே இல்லை, என் வாழ்க்கையில் ஒண்ணுமே கிடையாது, நான் எதுக்கு இருக்கிற வரேன் போறேன், இந்த புலம்பல் நமக்கு அதிகமா உண்டா இல்லையா? இன்னைக்கு திருப்பாடல் பாருங்க. இன்னைக்கு அவனுடைய திருப்பாடல், ஆண்டவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார். இந்த வார்த்தை கவனிங்க. ஆண்டவர் உன் குற்றங்களை எல்லாம் மன்னிக்கிறார், நோய்களை எல்லாம் குணப்படுத்துகிறார். அவர் உன் உயிரை படுகுழியில் நின்று மீட்கிறார். இப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. ஆண்டவரை முன்னிட்டு அவர் உன் உயிரை படுகுழியில் நின்று மீட்கிறார். அவர் உனக்கு அன்பையும் பேரன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாக சூட்டுகிறார். இதுதான் கடவுள். ஆனா இதை நம்ம தெரிஞ்சுக்காம நம்ம என்ன பண்றோம், புலம்புறோம். எனக்கு ஒண்ணுமே இல்லை, கடவுள் நமக்கு ஒன்றும் செய்யலை, நமக்கு என்ன பண்ண போறோம். அது கூடாது. விசுவசிப்போருக்கு எல்லாம் கூடும். கடவுளை நம்பி எவன் ஒருவன் போய் அவர் பாதத்தில் உட்காரானோ அனைவருக்கும் எல்லாம் கூடும். இன்னும் கீழே பாருங்க. ஆண்டவர் இரக்கமும் அருளும் கொண்டவர், நீடிய பொறுமையும் பேரன்பும் வச்சிருக்கிறார். அவர் நீடிய பொறுமையும் பேரன்பும் கொண்டவர். ஏன்னா அவர் சொல்றது நீடிய பொறுமை. நம்ம தப்பு தண்டை பண்ணிட்டோம்னா கடவுள் நம்மளை தண்டிப்பாரு, கொஞ்சம் கோச்சிக்குவார ஒழிய கடவுளை வெறுத்து அழிச்சிட மாட்டார். இந்த வார்த்தை நீடிய பொறுமை. கடவுள் மேலே கோபம் இருக்கும், என் பிள்ளை தவறி போயிட்டானே அந்த ஒரு இருக்கும் மனசாக இருக்கும் வழி. கடவுள் நம்மளே தப்பு பண்ணிட்டு கடவுளை அழிச்சிட மாட்டார். கடவுளை அழிச்சிட மாட்டார், நம்மளை காவது பண்ணுவார். அதனால நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம அவர் நம் பாவங்களுக்கே நம்ம நடத்துவதில்லை, நம் குற்றங்களுக்கு ஏற்ப நம்மை தண்டிப்பது இல்லை. சொன்னேன் இல்லையா, கடவுள் இன்னொரு திருப்பாடல் வரும் பாருங்க. ஆண்டவரே, யான் செய்த குற்றத்தை நீர் நினைவில் கொள்வீராகில் உமக்கு முன் யார் நிற்க முடியும்? முன்னாடி யார் நிற்க முடியும் சொல்லுங்க என்று ஒரு வார்த்தை வரும் அங்க. எனவே கடவுள் நம்மை அது ஆண்டு இறக்கத்தை எப்படி சொல்றது வார்த்தையே தெரியல. கடவுள் அப்பேற்பட்ட கடவுள். நம்ம செய்ய தப்பு தண்டாங்களா கடவுள் நம்மளுக்கு தண்டிக்கிறாருன்னு வச்சுக்கோமே, அது நம்ம யார் அவர் முன்னாடி யார் நிற்கும், யார் வாழ முடியுமா? சிந்திச்சு பார்க்கணும். நாம் இதையெல்லாம் மறந்து நம்ம என்ன பண்ணுறோம், கடவுளை நான் தப்பு பண்ணிட்டேன், கடவுளை எனக்கு பார்க்கறதே கிடையாது, வரது கிடையாது, போகிறது கிடையாது. இந்த நிலை என் மகளே உனக்கு வேண்டாம், தைரியமா இரு, என் மேல் நம்பிக்கையாரு, என் மேல நம்பிக்கையை குறைச்சிடாது என்ன ஆண்டவர் சொல்கிறார். இன்னைக்கு இந்த தலித்தாகும் பேர் சிறுமி உயிர்ப்பு நிகழ்ச்சி ஏசப்பா போவாங்க. இந்த சிறுமி இறந்து போயிருப்பா, வீட்டு வாசல் எல்லாம் அழுதுட்டு இருப்பாங்க. அப்போ ஏசப்பா அந்த பெண்ணுடைய பெற்றோரோடு சொல்லுவார், நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்கன்னு சொல்லுவார். என்ன எல்லாம் நினச்சிருப்பாங்க இல்லையா, என்ன இருந்தாலும் பைத்தியமா அவருக்கு சேர்த்து போய் கிடக்கிறாங்களாம், ஒப்பாரி வச்சு அழகிறோம்னாங்க. இந்த நேரத்தில் போய் நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதுன்றாரு. பார்க்குறாங்க, பெற்றோர் போகிறாங்க. இறந்த சிறுமி உயிராக எழுந்து உட்கார் ஆண்டவர் கிருபையினால இல்லையா. லாசர் அவங்க சகோதரி மாத்திர மாதிரியா சொல்கிறாங்க, ஐயா இயேசுவே இறந்த 4 நாள் ஆச்சு ஐயா, நாற்றம் அடிக்குமேன்னு சொல்கிறாங்க. இன்னொரு வார்த்தை, நீர் எப்பொழுது கேட்டாலும் தந்தை உனக்கு கொடுப்பாருங்க விசுவாசிக்கிறேன்னு சொல்லுவாங்க. லாசரை உயிராக கொண்டு வர கடவுள் நம்ம எல்லாம் தேற்றுகிற கடவுள், அதை மனசில் மறந்துடக்கூடாது. நீங்கள் அச்செய்தி பார்க்கணும். நம்ம இன்னைக்கு சுமை சுமந்து சுதந்திரம் எல்லாம் வாங்க, ஆண்டவர் சொல்கிறார், வாங்க உங்களை சும்மா இருக்குதா, வா பரவாயில்ல, நான் உன்னை தேத்துறேன், நீ வா என்கிட்ட வா, நான் உனக்கு ஆறுதல் கொடுக்குறேன் என்று ஆறுதலுக்காக நம்மை அழைக்கின்ற ஆண்டவர். நீ சும்மா இந்த உட்காந்துருக்காத, நமக்கு ஒன்றுமில்லை, என்ன செய்ய போகிறோம், வேண்டாம், நான் இருக்கிறேன், நீ வா என்று ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அன்னை தெரசம்மா அவங்க மிஷன் ஆஃப் சேரிட்டி அவங்க இடத்துல இருக்கும் பொழுது
ஒரு ஒரு நிருபர் அவரை பார்க்க வந்தாங்க போல இருக்கு, அவர் பேட்டி காட்டுறதுக்காக. அப்போ அவர் வந்து வராரு அவர். அப்போ கொஞ்சம் சகோதரர் சொல்கிறாங்க, ஐயா கொஞ்சம் அந்த அம்மா அந்த வேலையில் இருக்கிறாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வெயிட் பண்ணுறாங்க. அப்போது அவர் பார்க்குற காட்சி, ஒரு ஒரு நோயாளியுடைய காலில் இருக்கிற சீழை எடுத்துட்டு, ரத்தம் வடிதால் அதை தொடச்சி சுத்தம் பண்ணி என்ன பண்ணாங்க, சுத்தம் பண்ணி இந்த காயத்தெல்லாம் பஞ்சு வச்சு கட்டி எல்லாம் பண்ணி என்ன பண்ணுறாங்க, அம்மா செஞ்சுட்டு இருக்காங்க. இவர் அதை பார்க்குறாரு. அதை முடிச்சுட்டு அம்மா அங்கே வராங்க இவர் சந்திக்கிறதுக்காக, அந்த நிருபரை பார்க்க வராங்க. அப்போ நிருபர் அம்மாட்ட கேட்குறாங்க, அம்மா இது எப்படிம்மா நீங்கள் செய்கிறீங்க, எனக்கே அதை பார்க்க சகிக்கலம்மா, எனக்கே ஒரு அருவருப்பாக இருக்குது, அந்த புண்ணு சீழும் கிடக்குது, அதை தொடச்சி நீங்கள் எப்படிம்மா இதுக்கெல்லாம் ஒரு மன தைரியம் எங்கேருந்து வருது உங்களுக்கு, இதுக்கெல்லாம் மன வலிமை எங்கேருந்து வருது உங்களுக்கு, எப்படி இதெல்லாம் செய்கிறீங்க என்று நிருபர் என்ன பண்ணுறாரு, அந்த அம்மாட்ட கேட்குறாரு. அப்படியா, எனக்கு அந்த மன தைரியம் மன வலிமை எங்கேருந்து வருதுன்னு கேட்குறீங்க, வாங்க எனக்கு கூப்பிட்டு போனாங்களாம். அங்கே சேப்பலுக்கு போயிட்டு டபர்நாக்கில் நற்கருணை பேழையை காட்டினாங்க. அதை பாருங்கள், தினமும் 1 மணி நேரம் இங்கே வந்து உட்காருவேன், அன்றைய நாள் முழுக்க எனக்கு என்ன மன வலிமை சக்தி வேணுமோ எல்லாத்தையும் என்னுடைய ஆண்டவர் கொடுப்பான்னு சொன்னாங்களாம். சகோதரர்களே, நம்மை தேற்றுவதற்கு, நம்மை வலிமைப்படுத்துவதற்கு, நமக்கு கஷ்டங்களை எல்லாம் போக்குவதற்கு, நம் கஷ்டத்தை எல்லாம் அவர் வாங்கி சுமப்பதற்கு கடவுள் நம்மை அழைக்கிறார். பாருங்க பார்ப்போம். பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்கிட்ட வாங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். நுகம் என்றால் மாட்டுக்கு போடுவாங்க, நுகம்னு சொல்லுவாங்க. கிராமத்து ஆளுங்களுக்கு புரியும். இந்த வண்டி மாடுக்குது இல்லையா, வண்டி மாடு, ஏறு ஓட்டுற மாடுக்கு ஒரு கழுத்தில் ஒரு தடி ஒன்று போடுவாங்க. அந்த தடியை வச்சு தான் அந்த மாடு இழுக்கும். அப்படி இழுக்கும் பொழுது அதனுடைய அந்த என்ன சொல்கிறது, அந்த கழுத்தை உறுத்தக்கூடாது, கழுத்தை அறுக்கக்கூடாது, அது சாஃப்டாக இருக்கணும். அதான் நுகத்தடின்னு சொல்லுவாங்க. ஏனென்றால் சோசியப்பர் ஆசாரி, தச்சு வேலை செய்கிறவர். கண்டிப்பாக ஏசப்பா கூட இருந்திருப்பார் இல்லை, அப்போ அவருக்கு தெரியும் தன் செய்த பணியை எப்படி கொண்டு வராரு பாருங்க. என் நுகம் அழுத்தாது, நான் உங்களுக்கு சாஃப்டாக உங்களுக்கு நான் ஹேண்டில் பண்ணுவேன், அதனால் என்கிட்ட வாங்க என்று ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அது இன்னும் பாருங்க பார்ப்போம். உங்கள் உள்ளத்திற்கு ஆறுதல் கிடைக்கும். ஆம், என் நுகம் அழுத்தாது, என் சுமை எளிதாய் உள்ளது. எனவே சகோதரர்களே, நீ என்கிட்ட வாங்க என்று ஆண்டவர் மனதால் சுமந்து கொண்டிருக்கும் அந்த கஷ்டவாளிகளை ஆண்டவர் அழைக்கிறார் என்று. நமக்கெல்லாம் ஆறுதலை கொடுக்கின்ற அந்த ஆண்டவர் கிறிஸ்து பிறப்பு விழாவிலே குடிலே வந்து தங்க இருக்கிறார், உள்ளத்தில் தங்க இருக்கிறாரு, வீட்டில் தங்க இருக்கிறாரு. நம்ம தயார்படுத்திக் கொள்வோம், அவநம்பிக்கையை விடுவோம். நமக்கெல்லாம் என்ன எது போல அந்த அவநம்பிக்கையை விடுவோம், ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைப்போம். ஆண்டவர் நமக்காக அனைத்தையும் செய்து முடிப்பார், அனைத்தையும் செய்து. இன்னும் அப்போ அன்னை மரியாளுக்கு சொன்ன வார்த்தை, கடவுளால் ஆகாதது ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் நமக்காக எல்லாத்தையும் செய்வார். சகோதரர்களே, ஆண்டவரை முழுமையாக நம்புவோம். அவர் நமக்கான எல்லா காரியத்தையும் செய்து முடிப்பார். சந்திப்பார்.